வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும், வாக்கு அதிகாரத்தை மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றது. அனைவரும் விழிப்போடு இருக்கிறார்கள். கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கொண்டு வெளி மாநிலத்து ஆளை பாஜக ஏதாவது சேர்த்து விடுமோ என்ற அச்சத்திலும் இருக்கிறார்கள். இந்த எஸ்ஐஆர் என்பது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திலும் காலையில் சிவகங்கை மாவட்டத்திலும் மதுரை மாவட்டத்திலும் மக்களிடம் பேசும்பொழுது இதை போன்ற ஒரு அச்சுறுத்தலும் அபாயமும் பயமுறுத்தலும் இன்னலும் துன்பங்களும் வேதனைகளும் ஏன் இந்த மக்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கிறது, ஒன்றிய அரசு கொடுக்கிறது என்பதை தான் கேட்கிறார்கள். சாதாரணமாக யார் யார் இறந்து விட்டார்கள் என்று சென்றால் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி பட்டியலை கொடுக்க போகிறார்கள். அதை எடுத்து விடலாம். ஆனால் இந்த எஸ்ஐஆரில் கேட்பது ஒரு மறைமுக என்ஆர்சி நடத்துகிறார்கள். அதில் கடந்த என்ஆர்சியில் 2002ஆம் ஆண்டு நடக்கும் பொழுது உங்களுடைய உறவினர் பெயர் என்ன அதை எழுத சொல்கிறாங்க. இது யாருக்கு தெரியும்? எனக்கே தெரியாது. 2002 எங்கள் உறவினர் யார் வாக்காளராக இருந்தாங்க, எங்கே இருந்தாங்கன்னு எனக்கு யாருக்கும் தெரியாது. ஆகையால் எதற்காக இந்த மக்களை, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க வேண்டும்? ஹராஸ்மெண்ட். அந்த ஃபார்மை பார்த்தோன்னே பயப்படுறாங்க. கியூஆர் கோடு இருக்குது. கியூஆர் கோடை பற்றி கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன தெரியும்? எவ்வளோ பேருக்கு அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண முடியும்? இருந்த போதிலும் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம், வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம். நீதி பரிபாலனங்கள் எந்த அளவிற்கு இந்த மக்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க போகிறது என்று தெரியவில்லை. இருந்த போதிலும் எங்களுடைய கட்சி தலைவர்களை, வட்டார தலைவர், நகர தலைவர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர்கள் அனைவரையும் அழைத்து இன்று மிகவும் ஜாக்கிரதையாக இதை செய்ய வேண்டும். எந்த விதத்திலும் கோட்டை விட்டுவிடக்கூடாது. வெளி மாநிலத்தவருடைய வாக்குகளை இங்கே சேர்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அதை முறியடிக்க வேண்டும். நம்முடைய தகுதியான வாக்காளர்கள் பெயர்களை நீக்குவதற்கு அனுமதிக்கக்கூடாது. தகுதியற்றவர்களை சேர்ப்பதற்கும் அனுமதிக்கக்கூடாது. குறிப்பாக சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள், ஓபிசி, எம்பிசி இந்த வாக்குகளை எடுப்பதற்கு அனுமதிக்கக்கூடாது. நல்ல கேள்வி தான், அருமையான கேள்வி. எங்களுக்கு இதில் மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு போனவங்க எப்போ போடுறாங்க? ஒரு அதிபுத்திசாலி இருக்கார், பாஜக அடிக்கடி சொல்லுவார், தமிழ்நாட்டில் இருந்து மும்பையில் போய் ஓட்டு போடலையா, டெல்லியில் போய் ஓட்டு போய் எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி அவங்க மும்பைக்கு போனாங்க. மும்பையில் தாராவி, மாத்துங்கான்னு ஒரு இடம் இருக்குது. எத்தனை தலைமுறை, 100 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே இருக்காங்க தமிழர்கள். அவங்க இங்கே வரவே மாட்டாங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவங்க மாநிலம் விட்டு மாநிலத்தில் குடியேறிட்டாங்க. புதுடெல்லியில் இருக்காங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடியேறல வீடு இடித்தாங்க, நம்மளாம் கூட போராட்டம் பண்ணோம். அதெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடியேறிய தமிழர்கள் வாக்களிக்கும். இங்கேயும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரிகளோ இப்போ சீக்கியர்கள் இருக்காங்க. 100 ஆண்டுகளாக இங்கே இருக்காங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி தான் சீக்கியர்கள் இருக்காங்க, புத்திஸ்டுகள் இருக்காங்க, பார்சி இருக்காங்க. நாங்கள் யாராவது அப்ஜெக்ட் பண்ணுறோம்? இப்போ இடையில புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை நீங்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்ற போர்வையில் கொண்டாந்து வாக்காளராக சேர்க்கிறீங்க. பாருங்க, மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது? 90 லட்சம் வாக்காளர்கள் எப்படி சேர்க்கப்பட்டது? பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் எப்படி எடுக்கப்பட்டது? மீண்டும் 16 லட்சம் வாக்காளர்கள் எப்படி சேர்க்கப்பட்டது? தேர்தல் அன்னைக்கு முன்னால் எப்படி 3 லட்சம் வாக்காளர்களை சேர்த்தீங்க? கேட்டால் தைரியமாக சொல்கிறாங்களே, வாக்குரிமை கேட்டாங்க, கொடுத்தோன்றாங்களே. யாருடைய வாக்கு? எந்த மாநிலத்துடைய வாக்காளர்கள்? அதனால தான் கரெக்ட். நான் நீங்கள் ரொம்ப வேலிட் கொஸ்டின்னு மேலோட்டமாக அப்படி கேட்டீங்க. ஒரு போராட்டம் என்பது எடுத்தால் இன்றைக்கி போராட்டம் எடுத்து நாளைக்கு வெற்றி பெறுத்து கிடையாது. 1885 காங்கிரஸ் பேரியக்கத்தை ஆரம்பித்து 1920, 21 ஒத்துழையாமை இயக்கம் 31 வரைக்கும் நடத்தி மகாத்மா காந்தியடிகள் வந்த பிறகு படிப்படியாகத்தான் வெற்றி பெற்றார்கள். படிப்படியாக வெற்றி பெற்று தான் விடுதலை அடைஞ்சோம். அதே மாதிரி எதுலையும் நான் மக்களுக்காக போராடிட்டே இருக்கோம். இதுக்கு பயனில்லை நீங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் போராட்டத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இதே 2 எஸ்ஐஆருக்கு வித்தியாசம் உண்டு.
2 எஸ்ஐஆருக்கும் நீங்கள் பத்திரிகையாளர் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. கடைசியாக நடந்த எஸ்ஐஆர் எப்போ? 2005 நடந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து வெப்சைட்டில் இருக்கா இல்லையா? தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டில் இருக்கா இல்லையா? ஏன் இல்லை? ஏன் எடுத்துட்டாங்க? அதை என்கிட்ட இருக்குது, நான் காமிச்சேன் சென்னையில் பத்திரிகையாளர். அந்த எஸ்ஐஆர் வேறு, இந்த எஸ்ஐஆர் வேறு. கடந்த எஸ்ஐஆரில் நீங்கள் கடந்த எஸ்ஐஆருடைய உங்கள் உறவினர்கள் பேர், அப்பா அம்மா பேர் யார் யார் இருந்தாங்கன்னு கொடுங்கன்னு கேட்கல. சரி, விஞ்ஞான பரிணாம வளர்ச்சி இப்போ QR கோடு கொடுக்குறீங்க, அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது, கொடுங்க. கடந்த 2005 எஸ்ஐஆரில் உங்கள் உறவினர் பெயர் என்னன்றது கேட்டாங்களா? கேட்கலையே. அப்போ அதில் என்ன கேட்டாங்க? தாய் தந்தை பெயர், தாய் பெயர், ஊர் பெயர், தெரு பெயர், இதான் கேட்டாங்க. எனக்கு சொல்றேங்க, இருங்க, 2000 இல்லைங்க, இல்லை அப்படி நீங்க சொல்ற மாதிரி பொதுவா உறவினர்கள் அப்படின்னு கேட்டா பரவாயில்ல, நான் எங்க தாய் பேரை சொல்லுவோம், தந்தை பேரை சொல்லுவோம். ஆனா ஸ்பெசிபிக்கா கேக்குறீங்களே, அது எதுக்கு? சரி, குடியுரிமை சான்றிதழ் ஏன் கேக்குறீங்க? ஆவணங்கள்லாம் இது உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலுக்கு பிறகு, பீகார் பிரச்சனைக்கு பிறகு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர் மன்றத்திலும் பேசின பிறகு தான் நீங்க சொல்ற டெவலப்மெண்ட்லாம் வந்தது. இது ஒரு மறைமுக NRC. சரி, நான் கேட்குறேங்க, ரைட், நீங்க பத்திரிகையாளர் நான் ஒத்துக்கிறேன், NRC இது நடத்துங்க. எப்போ நடத்தணும்? நீங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஊர்ல பருவகால மழை எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை? இரு சார், இருங்க, இது நவம்பர், இருங்க. இப்போ நவம்பர் டிசம்பர் 15, 16 வரைக்கும் பருவகால மழை பெய்ய போகுது. இதில் எப்படி மதியம் 2 மணி வரைக்கும் டீச்சர்ஸ் இருக்காங்க, அங்கன்வாடி ஊழியர்கள் இருக்காங்க, அரசு பணியாளர்கள் இருக்காங்க. எப்படி போய் வீடியோட சேர்க்க முடியும்? 78% கொடுத்துட்டோம், 93% கணக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கள் மாவட்ட தலைவர் இப்போ சொன்னார், என்ன சொல்கிறாரு? நேராக போகிறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க, கொடுக்கவே இல்லை, கொடுத்துட்டான்றாங்க. இந்த குளறுபடிகள் இருக்கா இல்லையா? இப்ப கூட்டத்தில் சொன்னாங்க. கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அதிகாரிகள் இப்போ இந்த மனு ரெமுனரேஷன் ஃபார்ம் கொண்டு போறாங்களே, அது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறதா தேர்தல் ஆணையம் கொடுக்குறதா? எதுங்க? கரெக்ட். இவங்க யாருக்கிட்ட அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஃபில்அப் பண்ணி அவங்க யாருக்கிட்ட கொடுக்க போறாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட். எங்க வந்தது? இல்ல எங்க வந்துச்சு? நாங்க யாரும் பயப்படலங்க, நாங்க யாரும் பயப்படுறோம்னு சொன்னோம்? இங்க பாருங்க, நாங்கள் பயப்படவில்லை. மழைக்காலம் இருக்கிறது, ஜனவரி வரைக்கும் இந்த மழை இருக்கு. இப்பெல்லாம் பருவகால மழையெல்லாம் மாறி போச்சு. எப்போ வேணாலும் பனி பெய்யுது, பனி பெய்யும் போது ஒரு காலத்தில் மழையே வராது, இப்போ பனியும் பெய்யுது, மழையும் வருது, எல்லா பருவநிலையும் மாறி போச்சு. நாங்கள் கேட்கறதெல்லாம் என்ன அவசரம்? இதை 1 வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கலாமே, 6 மாதம் முன்னாடி பண்ணியிருக்கலாமே. ஹரியானால இதே மாதிரி அறிவிச்சிங்களா? ஏன் பண்ணலை? பாதியிலே விட்டீங்களே. ஹரியானாவில் பண்ணவே இல்லையே. ஹரியானாவை பாருங்க, அப்படியே பண்ணிட்டே வந்தாங்க. இது மாதிரி சொல்லிட்டு தொப்புன்னு போட்டு போயிட்டீங்க. இப்போ நான் கேட்கறது இந்த பருவகால மழை ஆரம்பிக்கும் போதும் தேர்தல் இன்னும் 2 மாசத்துல நோட்டிபிகேஷன், பிப்ரவரி 1st வீக் 2nd வீக்ல நோட்டிபிகேஷன் வரப்போகுது. இதுக்கு இன்னும் அவசர கோலத்தில் அள்ளி தெரிக்கிறீங்க. ஓட்டு திருட்டு இல்லையா? சொல்லுங்க. பீகார்ல வந்து இது எடுபடலையே. பீகார்ல வந்து ஒரு வாக்காளர் கூட இது வரைக்கும் பீகார் மாநிலம் தமிழ்நாட்டை விட ஒரு 50 ஆண்டுகள் பின்னுக்கு கிடைந்திருக்கு. மகான் கௌதம புத்தர் பிறந்த மாநிலம்னு சொல்றோம். பூர்வ குடிகள், ஆதி குடிகள், மண்ணின் மைந்தர்கள் இருக்கிற இடம்னு சொல்கிறோம். இது வரைக்கும் என்ன மாற்றம் வந்திருக்கு அந்த மாநிலத்தில்? 1. 2வது, எனக்கு தெரிஞ்சு 3 லட்சம் தொழிலாளர்கள் எங்கள் பகுதியில், என் தொகுதி சுற்று வட்டாரத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பீகார், அஸ்ஸாம், ஒரிசா, வெஸ்ட் பெங்காலிருந்து வேலை பார்க்குறாங்க. மொத்தம் 13 லட்சம் தொழிலாளர்கள் தென்னிந்தியாவில் வேலை பார்க்குறாங்கன்னு ஒரு கணக்கு சொல்லுது. 3வது, 30 விழுக்காடு மக்கள் வறுமை கோட்டு கீழே பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க. யார் வீட்டு பணத்தை எடுத்து 10,000 கொடுத்தீங்க? யாருடைய பணம் சொல்லுங்கள்? நாங்கள் கொடுக்குற ஜிஎஸ்டி, தமிழ்நாட்டு மக்கள், நாங்கள் வேர்வை ரத்தத்தை சிந்தி ஜிஎஸ்டி பணம் கொடுக்குறோம். இந்த பணத்துடைய ஜிஎஸ்டி வருவாயை சரியான முறையில் தமிழ்நாட்டு கொடுக்காம இந்த பணத்தை எடுத்து உத்தரப்பிரதேசத்திற்கும், ராஜஸ்தானுக்கும், ஹரியானாவுக்கும், பீகாருக்கும் கொடுக்குறீங்கன்னா 10,000 1,21,000 கோடி
1,21,000 குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? யாருடைய பணம் அது? ஏன் 5 வருஷமா கொடுக்கல? தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி கொடுக்குறீங்க. தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டோம்ல, கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துச்சு 10,000 கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஏன் தேர்தல் ஆணையம் காதை பொத்திக்கிச்சு? இதே 2011 தேர்தலில் கலைஞர் வந்து இலவச வண்ண தொலைக்காட்சின்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு, உங்களாம் தெரியும். அப்போ யூனியன் கவர்மெண்ட் யார்? எங்களது மத்திய அரசு. டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமர் மந்திரி 2011. உடனே நீங்கள் மனு கொடுத்தீங்களா? போயிட்டு நாங்கள் என்ன பண்ண நிறுத்திட்டோம்ல, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுதான் தேர்தல் ஆணையம். உச்சநீதிமன்ற நீதிபதி தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கான குழுவில் இருந்தாங்க. ஏன் எடுத்தீங்க அதை? இதெல்லாம் யாருமே வாய் திறந்து கேட்க மாட்டேன்றீங்க. நம்மளுக்கு அவங்களுக்காக நீங்க பேசுங்க. இந்த திமுக மேல கடுமையான குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. PLO தவறா யூஸ் பண்றாங்க. படிவங்களை அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. சரி, அப்படி நான் கேட்கறேன், அப்படி BLA படிவத்தை திமுக காரங்க விநியோகிக்கிறாங்கன்னா நாங்க உச்ச நீதிமன்றத்தை நாடி SIR வேணான்றோம். ஏதாவது ஒரு சார் ரெண்டு கூற்று இருக்கு உங்களுக்கு. ஒன்னு BLA ஃபார்ம் DMK விநியோகிக்கிறாங்க, கூட்டணி கட்சி விநியோகிக்கிறாங்கன்னா நாங்க ஏன் SIR வேண்டாம்னு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரணும்? எங்க ஆளுங்களை வச்சு ஒரே ஸ்டாண்ட் தான், டபுள் ஸ்டாண்ட்லாம் கிடையாது. திமுக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க, காங்கிரஸும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்குமே. அப்படின்னா BLA 2 நாங்களே விநியோகம் பண்ணிட்டு போயிடலாமே. சார், அதிமுக சொல்றதெல்லாம் நம்புறீங்களா? பாஜக எழுதி கொடுக்கறத படிக்கிறாங்க. டெல்லியில பாஜக எழுதி கொடுக்கறத அதிமுக தலைவருங்க படிப்பாங்க. அவங்க படிப்பாங்க, அவ்வளவுதான். 26 எலெக்ஷன்ல coming election, how the India aligns DMK and Congress. That High Command will take a decision. தேசிய கட்சியில் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு யூனிட் தமிழ்நாடு. இது இண்டிபெண்டாக ரீஜனல் பார்ட்டி மாநில கட்சி இல்லை. தேசிய கட்சியில் தேசிய கட்சி தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. கூட்டணியை பற்றி, சீட் ஷேரிங்கை பற்றி, எக்ஸட்ரா பற்றிலாம் அவங்க முடிவெடுப்பாங்க. இருங்க, நான் திருப்பி சொல்கிறேன். மல்லிகார்ஜுன கார்கேஜி தேசிய தலைவர், எங்களுடைய முகமாக எங்களுடைய குரலாக இருக்கிற இந்த நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அதுக்கு அடுத்தது இன்சார்ஜ் கிரீஷ் சோடங்கர் டெல்லியிலேருந்து, அடுத்துக்கு இன்சார்ஜ் நம்ம சுரேஷ் அக்கடேஜி, இவங்க தான் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன், அஃபிஷியல் டிசிஷன் மேக்கிங். யாரோ என்னென்னவோ சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் ப்ரெஸ்ஸில் எழுதுறீங்க, ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்கன்னா அது யாரு பொறுப்பு? நான் தெரியாம கேட்கிறேன். இவரு பேசலாம், இவர் அத்தாரிட்டி. கிரீஷ் சோடங்கர்ஜி பேசலாம், KC வேணுகோபால்ஜி பேசலாம், மல்லிகார்ஜுன கார்கேஜி பேசலாம், எங்க தலைவர், இந்த இயக்கத்தினுடைய தூண் இதயம் எல்லாமே அவர் பேசலாம். பிரவீன் சக்கரவர்த்தி சார் வந்து இவர் கூட தான் நெருக்கமானவர். AC செக்ரட்டரியா அட்டாச்டு வித் ராகுல்ஜியா இருந்தவர். இவர் பேசலையே. சக்கரவர்த்தி சார் எங்க பேசினாரு? என்ன அவர் சொன்னார் அபிஷியலா? அவர் சொன்னார், அவர் சொல்லலையே. அப்புறம் ஸ்பெகுலேஷன், நீங்களே ஸ்பெகுலேஷன்ன்றீங்க. அபிஷியல் ஸ்டேட்மென்ட் கிடையாது. கிடையாது சார், கிடையாது சார், அபிஷியல் ஸ்டேட்மென்ட் கிடையாது. தேசிய கட்சியை கூட்டணியில் இருக்க திமுக தொடர்ந்து அவமதிச்சிடுது. அதை நீங்க தெரிஞ்சுட்டு தான் நீங்க இருக்கீங்களா? புரியல. தேசியவாதி காங்கிரஸ் உங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க. அப்ப நீங்க சொல்றீங்க சார், இது கை, இது கை, இது நம்பிக்கை. எல்லா விரலும் ஒண்ணா இருக்கா? ஒரு மாவட்டத்துல எப்படி வேணாலும் எடுத்துங்க. இதுவும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான், ரெண்டும் இணைஞ்சுதான் இருக்கு. இப்போ பாருங்க, ஒரு நிமிஷம் சார், இதுக்கு ஓட்டு கேட்போம், அடுத்த தொகுதியில் போய் இதுக்கு ஓட்டு கேட்போம். ரெண்டும் ஒண்ணு தானே, பிரிக்க முடியாதுல்ல. இதை பிரிக்கவே முடியாது. இது ஒண்ணு எப்படி இருக்கும், இல்ல எப்படி இருக்கும். ஒரு தொகுதியில அறந்தாங்கில நாங்க இப்படி கேட்போம், திருச்சியில இப்படி கேட்போம். இந்த 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா? தலைமை சரியா இருக்கு. இப்போ சில இதெல்லாம் பேசி இருக்காங்க. நாங்க தலைமை கிட்ட, அந்த கூட்டணியுடைய தமிழ்நாட்டு தலைவர் அண்ணன் தளபதி கிட்ட நான் பேசுவேன், கண்டிப்பா பேசுவேன். எல்லாம் நீங்க தான் சொல்றீங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இல்லைங்க, அப்படிலாம் கேளுங்க. அகில இந்திய தலைமை வந்திருக்குது, கேளுங்க. இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு, இன்டாக்டா இருக்கு, மாற்று கருத்து கிடையாது. நீங்க நினைக்கிறதெல்லாம் யூகங்கள், ஸ்பெகுலேஷன் நீங்களே சொல்றீங்க. ஆனா இறுதி முடிவு எங்க தலைமை, அகில இந்திய தலைமை எடுக்கும், வழிகாட்டும். பீகார் வேற, தமிழ்நாடு வேறங்க. பீகார் என்டையர்லி டிஃபரண்ட். யாரு
ஸ்டாலின் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது அனைவரும் பீகார் எலெக்ஷன் முடிவுகளை பொறுத்த மட்டும் ஒரு பாடம் இருக்கணும்ன்றாரு. அது இன்க்ளூடிங் காங்கிரஸ். கவனமா இருக்கணும். எஸ்ஐஆர்ல கையை வச்சிருக்காங்க, வாக்குகளை திருடி இருக்காங்கன்ற மீனிங்ல தான் அவர் சொல்றாரு. நீங்க சொல்ற மீனிங்லாம் இல்லை சார். எங்க 140 வருஷம் கட்சி சார் காங்கிரஸ். நேற்று கலைச்ச காலானா அது. இருங்க 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 எங்க அகில இந்திய தலைமை சரியான முடிவு எல்லாத்துக்கும் எடுப்பாங்க. இப்போ அவங்க எடுத்த முடிவு தானே 5 தேர்தலில் தொடர் வெற்றியை பெற்றிருக்கோம். அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவு தானே அது. 5 தேர்தலில் சட்டமன்றம், நாடாளுமன்றம், 2 உள்ளாட்சி இடைத்தேர்தல்கள் எல்லாத்தையும் வெற்றி பெறணும். எப்படி வெற்றி பெறணும்? திமுக ஜெயிச்சாலும் அவர்கள காங்கிரஸ் 6% ஓட்டு அவங்க இருக்கு. நாங்களும் ஒரு வலிமையான காரணம் திமுக ஜெயிக்கிறதுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்க. நீங்களா வேற ஒரு தலைவர்களாக கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம எப்படி பார்க்கணும் சார்? சார் கூட்டம் 1 2 கிடையாது. 1 11 900 மில்லிமீட்டர் பெட்ரோல் உங்ககிட்ட இருக்கு. என்கிட்ட 100 ml பெட்ரோல் இருக்கு. நீங்கள் எங்கே திருச்சி ஏர்போர்ட்டை போகணும், ஃப்ளைட்டை பிடிக்கணும்னா 1000 மில்லிமீட்டர் தேவை, 1 லிட்டர் பெட்ரோல் தேவை. உங்கள்கிட்ட 900 ml இருக்குது, என்கிட்ட 100 ml இருக்குது. 900 ml போட்டால் நீங்கள் போய் ஃப்ளைட்டை பிடிக்க முடியாது, நடு ரோட்டில் நின்றுவீங்க. இந்த 100 ml ஊற்றினா தான் போய் பிடிக்க முடியும். இதை விட என்ன சொல்ல முடியும்? இதான் கூட்டணிங்க, இதான் கூட்டணி, இதுதான் கூட்டணி, இதுதாங்க கூட்டணி. 1+1 கூட்டணி, இதுதான் அரித்தமெட்டிக். இது இந்தியாவில் இங்கே இல்லை, இந்தியாவில் எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். நீங்க சொன்ன மாதிரியே 100 மில்லி பெட்ரோல் தான் ஏர்போர்ட்ல போய் சேரும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது காரணமே இந்த 100 மில்லி பெட்ரோல் தான். அந்த 100 மில்லி பெட்ரோல் திமுக ஆட்சிக்கு வந்தா 100 மில்லி பெட்ரோல் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் அகில இந்திய தலைமை முடிவு பண்ணும். அந்த தலைவர் வந்துக்கிறார், முடிவு பண்ணுவார். நயினார் நாகேந்திரன் அண்ணங்கிட்ட சொல்லுங்க, 400 தொகுதி மோடி சொன்னார், பாஜக ஆட்சினார். மக்கள் 400 தொகுதியும் கொடுக்கல, பாஜக ஆட்சியும் கொடுக்கல, கூட்டணி ஆட்சி கொடுத்தாங்க. எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிட்டாங்க. அடுத்தது எங்கள் ஆட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரதமர், உங்களை எல்லாம் அழைக்கிறேன், பதவியேற்புக்கு வாங்க. நன்றி.